சாருமதியும் அகிலனும் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னல, அவங்க சென்னையில தான் இருக்காங்க. நாம எப்படியாவது அவங்களை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும். திருமாறன் அவர் டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இப்ப தேடிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சிடணும். ஆதிரா, திருமாறன் டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாரு. அது நமக்கு நல்லது தானே. நாம எதுக்கு தேடணும்? அவங்கள கண்டுபிடிச்சு வீட்ல எல்லாரும் முன்னாடி வச்சு திருமாறன் கிட்ட உண்மையை சொல்ல வச்சாதான் திருமாறன் என்ன நம்புவாரு. எனக்கு இப்ப வேற வழி இல்ல. நான் இந்த விஷயத்துல உன்னதான் நம்பியிருக்க வர்ஷிதா. எப்படியாவது அவங்களை கண்டுபிடிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். கண்டிப்பா ஆதிரா, இத கூட செய்ய மாட்டேனா? தேங்க்யூ வர்ஷிதா. நான் உனக்கு சாருமதியோட போட்டோ அனுப்புறேன். அத நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட், சீனியர்ஸ்னு எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணு. யார் அவளை எங்க பார்த்தாலும் இமிடியேட்டா எனக்கு அப்டேட் பண்ண சொல்லு, சரியா? சரி ஆதிரா. யாரோ வராங்க, நான் அவசரமா போகணும். உனக்கு அப்புறமா கால் பண்ணி டீடைலா பேசுறேன், ஓகேயா? ஓகே, பாய். பாய். அம்மா, அம்மா, இந்தாங்க சாமி. எனக்கு எதுவும் வேண்டாமா. வீட்ல பெரியவங்க இல்லையா? சாமி வணக்கம் சாமி, வாங்க உள்ள வாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் சாமி. உங்களை பார்த்து பல வருஷம் ஆகுது. இன்னைக்கு அதிசயமா நீங்க தேடி வந்திருக்கீங்க. ஆமாம்மா. வீட்ல அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சாமி, உள்ள வாங்க. அம்மா, அம்மா, வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. சாமியாரே வீடு தேடி வந்திருக்காரு. அப்பனே முருகா, சாமியார் நல்ல விஷயமா சொல்லணும். இதுதான் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணா? ஆமா சாமி. இந்த குங்குமம் எப்பவும் உனக்கு நிலைச்சு நிக்கணும்னு வாழ்த்துறேன். மத்ததெல்லாம் அவன் பார்த்துப்பான்.
சாமி என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தானே? அம்மா, சாமி என்ன சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல. சாமி, தெளிவா சொல்றீங்களா ப்ளீஸ்? உனக்கு இவரை பத்தி தெரியாது. இந்த சாமி எப்பயாவது தான் நம்ம ஊருக்குள்ளேயே வருவாரு. அதுவும் யாருக்காவது நல்லது கெட்டது சொல்லணும்னா மட்டும்தான் வருவாரு. இந்த சாமி சொல்றது எல்லாமே அப்படியே நடக்கும். ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னா முன்னாடியே சொல்லி எச்சரிக்கை செய்வாரு. நீங்க சொல்லுங்க சாமி, எல்லாம் நல்ல விஷயம் தானே? இல்லம்மா, சாமி என்ன விஷயம்னு சொல்லுங்க சாமி. இந்த பொண்ணோட கணவருக்கு ஆபத்து இருக்குமா? சாமி நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நடக்கும்னு தெரியும். உங்க வாயால என் பேரனை பத்தி நல்ல விஷயமா சொல்லுங்க சாமி. அப்படின்னா என் பையனோட உயிருக்கு ஆபத்தா சாமி? ஐயோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க. திருமாறனுக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா ஆகும். சாமி அப்படி உங்க மனக்கண்ணில என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க. உங்க பேரன் கத்தி குத்துப்பட்டு சரிஞ்சு விழறத பார்த்தேன். ஐயோ முருகா! அகல்யா பதட்டப்படாத, பொறுமையா இரு. ஏய், திருமாற உடனே தானே அம்மானு கூப்பிடுறான். உனக்கு கொஞ்சமாச்சும் பதட்டம் இருக்கா? ஆதிரா உனக்கு மகளா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு திருமாற மேல இருந்த பாசமே போயிடுச்சுல. இந்த நிலைமையில கூட நீ இப்படித்தான் பேசுவியா அகல்யா? திருமாறனுக்கு நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் உன்னோட இந்த புத்தி தான். தயவு செஞ்சு அமைதியா இரு. சாமி நீங்க சொல்லுங்க, இதுக்கு பரிகாரம் என்ன பண்றது? என் பேரனை எப்படி காப்பாத்துறது? இருக்குமா? இருக்கா? சொல்லுங்க சாமி, இன்னைக்கே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறோம். உங்க பேரன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால நீங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கணும். அப்படின்னா இன்னைக்கே போய் நான் பொங்கல் வச்சிடறேன் சாமி. இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. அந்த பொங்கலை நீங்க வைக்க கூடாது. உங்க பையனும் மருமகளும் கணவன் மனைவியா ஒன்னா சேர்ந்து வைக்கணும். என்னது? ஏன் மகன் பக்கத்துல இவ பொண்டாட்டியா நிக்கணுமா? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி சொல்லாத அகல்யா. திருமாறனுக்கு ஆபத்து இருக்குன்னு சாமி சொல்றாரு. நாம இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் ஆகணும். உங்க எல்லாரையும் விட ஏன் பையன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. சாமி, கொஞ்ச நாள் முன்னாடி கூட குடும்ப ஜோசியரு என் பையனோட ஜாதகத்தை பார்த்தாரு. அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா எதுவுமே சொல்லலையே. சரிதான். ஆனா உங்க பையனுக்கு இது எதிர்பாராத விதமா நடந்த கல்யாணம் தானே? ஆமா சாமி, கரெக்ட் தான். என் தம்பிக்கு பார்த்த பொண்ணுதான் ஆதிரா. ஆனா திருமாறன் தாலி கட்டிட்டான். சரண்யா நீ கொஞ்சம் அமைதியா இரு. சாமி, என் பையன் மட்டும் தனியா செய்யற மாதிரி ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. சாமி வேற ஏதாவது வழி இருக்கா? இல்லம்மா, இது ஒண்ணுதான் வழி. பொங்கல் வச்ச கையோட நல்ல முகூர்த்தம் பார்த்து உங்க பேரனை உங்க பேத்தி கழுத்துல புதுசா தாலி கட்ட சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் இத நடக்க விட மாட்டேன். இத பாருங்கம்மா, திரும்ப அவங்க அக்னிய வலம் வந்து மாலை மாத்தி புதுசா தாலி கட்டி கல்யாணம் பண்ணணும். அது மட்டும் தான் ஒரே வழி. அம்மா, இதுக்கெல்லாம் அகல்யா ஒத்துக்க மாட்டாமா? அத பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல சுபத்ரா. அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சு சீக்கிரமா இந்த பரிகாரத்தை பண்ணியே ஆகணும். சாமி
நான் உடனே பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க இந்த ஊர்ல தானே இருப்பீங்க? கண்டிப்பா இந்த கல்யாணத்துல நீங்களும் வந்து கலந்துக்கணும் சாமி. பார்க்கலாமா, அன்னைக்கு என்ன எழுதியிருக்கோ அதன்படி தானே நடக்கும். உள்ள வாங்க சாமி, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, மறுபடியும் எப்ப வாய்க்குதோ அப்ப பாப்போம். நான் போயிட்டு வரேம்மா, வரேன். அம்மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாமி சொன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆதிரா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னம்மா நீங்க இது வரைக்கும் ஜாதகம் ஜோசியம் நம்பிட்டு இருந்தீங்க, இப்போ யாருன்னே தெரியாத ஒரு சாமியார் வந்து சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறீங்க? அவருக்கு திருமாறனோட பேரு கூட தெரியல. திருமாறனுக்கு ஆபத்து இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? இல்ல ஆதிரா, நீ சிட்டியில பிறந்து வளர்ந்ததுனால உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கலாம். நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இந்த சாமியார் இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. எப்பவாவது தான் வருவாரு. வரும்போது யார் வீட்டுக்கு செய்தி இருக்கோ நேரா அங்க போய் சொல்லுவாரு. அவர் சொல்றது அப்படியே நடக்கும். அவர் எச்சரிக்கை செய்யறதுனால பல சமயம் கெட்டது நடக்காம தடுக்க முடிஞ்சிருக்கு. அம்மா, அதெல்லாம் தற்செயலா நடக்கிறதா இருக்குமா? இல்ல ஆதிரா, உங்க அப்பா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த சாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. உங்க பிள்ளைங்கள்ல ஒருத்தரை பிரிய போறீங்கன்னு சாமியார் அம்மா கிட்ட சொன்னாரு. உங்க அப்பா தமிழ்வான அகல்யா, இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு அம்மா அந்த சமயத்துல பரிகார பூஜை பண்ணாங்க. ஆனாலும் உங்க அப்பா வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அத மனசுல வச்சுதான் ஆதிரா நான் பயப்படுறேன். வெண்ணிலா விஷயத்த ஞாபகப்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. நம்ம வீட்டை தவிர இந்த ஊர்ல நிறைய பேர் குடும்பத்துல இது நடந்திருக்கு. சரிம்மா, ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நம்ம சாமியார் சொன்ன பரிகாரத்தை செய்யற வழிய பாப்போம். நீ சொன்ன மாதிரி உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல. எங்க திருப்திக்காக நாங்க இதை செய்யறோம். சரிம்மா. சரி, நான் உள்ள போறேன். நம்ம பேசிட்டு இருக்கிறத அகலியா பார்த்தா ஏதாவது சொல்லுவா. அம்மா பாட்டி ஏன் இவ்ளோ பயப்படுறாங்க? இதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. நிஜமாவே திருமாறன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஹலோ, ஆமாம்மா வந்துட்டு இருக்காங்க. சாரு வா. சரி. கட் கட். சேகர், அப்படியே இன்னொரு போயிடலாம். வணக்கம் சார். வாங்க கிலன், நல்லா இருக்கீங்களா? சார், நான் சொன்னல சார், சாருமதி இவங்க தான் சார். ஓ, ஹலோ. ஹலோ சார். சார் உங்களை அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறதுக்கு வர சொல்லியிருந்தார் போல இருக்கு. சார், ஆமா சார், அதுக்கு தான் சார் வர சொல்லியிருந்தாரு. சார் ரொம்ப பிஸியா இருக்கார் போல. ஆமா, கொஞ்சம் பிஸியா இருக்காரு. வேலை முடிஞ்ச உடனே பிரேக் டைம்ல நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சொல்லுங்க சார். ஆமா ஆமா, அவங்கள தான் வர சொல்லியிருக்கேன். அகிலா, உன்னை அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கிறதா சொல்றாங்க. ஆமா சாரு,
நீ அவரோட புது படத்தில் ஹீரோயினா கமிட் ஆனேன்னா என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் உன்னை இன்னைக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார். ஓகே கட் கட் கட். சாரு வா. சார் வணக்கம் சார். வா அகிலன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சார் இவங்க தான் சாருமதி, சொல்லியிருந்தாங்க. ஹலோ. வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? இல்ல சார். இந்த ரீல்ஸு இல்லை வேற ஏதாவது வீடியோ பண்ணியிருக்கீங்களா? சும்மா சாம்பிள் பார்க்கறதுக்காக தான். இல்ல சார். ஓகே, நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் சாரியில் இந்த மாதிரி மேக்கப் கூட இல்லாமல் வந்தீங்கன்னா யாரும் சான்ஸ் தர மாட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ஹீரோயினா தன்னை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். மாடர்ன் ட்ரெஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உடனே வாங்கிக்கலாம் சார். இருக்கட்டும் அகிலன், போயிட்டு வந்தால் லேட் ஆகும். காஸ்டமர் கொடுக்க சொல்கிறேன். அப்துல் சார் சொல்லுங்கள் சார். இவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் காஸ்டியூம் கொடுங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். வாங்க மேடம், வாங்க. போச்சாரு வாங்க மேடம். அகிலன் கொஞ்சம் வெயிட் பண்ண. சரி சார். மேடம் இந்தாங்க மேடம், இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த ட்ரெஸ் சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வேறு எடுத்துகிட்டு வரேன், ஓகேங்களா? சரிங்க மேடம். மேடம் ரெடி ஆயிட்டீங்களா? சின்ன வயசுல இருந்து பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள திருமாறன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை தான் நல்லா இல்ல. என் கனவு அடையணும்னு ஆசைப்பட்டு வெளியில வந்தேன். இப்ப நான் ஆசைப்பட்டு சினிமா வாழ்க்கையில நுழைய போறேன். ஆனா இப்பவும் என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே. ஏன் என்னால எதுலயுமே நிம்மதியா இருக்க முடியல? சாமியார் ஏன் அப்படி சொன்னாரு? ஒருவேளை அம்மா பாட்டி எல்லாம் நம்புற மாதிரி நிஜமாவே அவர் சொன்னது நடந்துருமோ? ஆனா அப்பாவுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருந்தது இல்லையே. இப்போ இதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கே. எதுக்கும் திருமாறனுக்கு ஒரு கால் பண்ணி சேஃபா இருக்க சொல்லுவோம். அவசரம்னு கால் பண்ண அட்டெண்ட் பண்றாராம். ச்சே. என்ன சொல்லு. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? இது கேட்க தான் கூப்பிட்டியா? போன வை. இருங்க இருங்க, கட் பண்ணிடாதீங்க.
என்னன்னு சொல்லு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன் ரவுடிங் யாரையாவது அனுப்பி என்ன தீர்த்து கட்டலான்னு பாக்குறியா? இல்ல, நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா எங்க இருந்தாலும் பத்திரமா இருங்க. ஓ, உனக்கு திடீர்னு என் மேல அக்கறையெல்லாம் வருதே. இப்பதான் நான் உண்மையாவே பத்திரமா இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நிச்சயம் என்ன நடந்ததுன்னு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க சேஃபா இருங்க, அது போதும். இங்க பாரு, நீ என்னதான் என் ஒய்ஃபா ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசினாலும் எனக்கு உன் மேல இருக்கிற கோவம் குறையவே குறையாது. வைக்கிற